அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தான் ஆரம்பிக்கணும். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவா அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முருகனுடைய அருள் இல்லாமல் அது நமக்கு கைக்கு வராது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். அது இவ்வளோ பெருசு இருக்கணும், 3 பிஹெச்கே இருக்கணும், 4 பிஹெச்கே இருக்கணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஒரு பெட்ரூம் இருந்தால் கூட போதும். எனக்குன்னு ஒரு சொந்த இடம், என்னுடைய வயதான காலத்தில் நான் தலை வச்சு படுக்கிறதுக்கு என் சொந்த இடத்துல தான் நான் படுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது தான் நமக்கு ஒரு மரியாதை. இந்த காலகட்டத்தில் நிலத்தோட விலைலாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகிற இந்த நிலைமையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது எட்டா கனியாகவே நிறைய பேருக்கு இருக்குது. அதிலும் இப்போ இடம் வாங்கிறதுனாலே நம்மளை யாராவது ஏமாற்றிடுவாங்களோ அவ்வளவு விஷக்கிருமிகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதில் வில்லங்கம் இருக்கக்கூடிய இடமாக ஏற்கனவே ஒருவருக்கு விற்ற இடத்த நம்மளுக்கு விற்கிறது, ஃபோர்ஜரி மாதிரி கையெழுத்து போடுறது, இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல நபரிடம் இருந்து ஒரு நல்ல இடத்தை நாம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி நம்ம வாழ்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். இது சொந்த வீடுக்கு மட்டும்தான் கிடையாதுங்க. நிலம், இடம், மண் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம். வேறு என்னென்னதுக்கெலாம் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த வாங்கணும், அதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அல்லது இடம் வாங்கிட்டீங்க, அதில் உங்களால் வீடு கட்ட முடியலை, வீடு கட்டிட்டீங்க ஆனால் தளம் போட்டு அப்படியே நிற்கிது, மேற்கொண்டு அதில் வேலைகள் எங்களால் தொடர முடியல, நிறைய சிக்கல்கள் வருது. இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்த எங்களால் விற்க முடியல, ஒரு குறிப்பிட்ட இடம் எனக்கு சேர வேண்டிய இடம் அது வழக்கில் மாட்டிகிட்ருக்குது, அந்த இடம் என் கைக்கு வரணும் அப்படின்ட்டு பலவிதமான பிரச்சனைகள் ஒரு மண் சார்ந்து வரும். அதில் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கணும். பொதுவாக செவ்வாய்க்கிழமைனா கடன் தீர்றது, நோய் தீர்றது, எதிரி தொல்லை, வழக்கு, இதுக்கு எல்லாமே உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா வழிபாட்டுக்குமே உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதற்கு தான் இது முழு பலன் உங்களுக்கு தரும். ஸோ இதை செவ்வாய்க்கிழமை அன்று சுத்தபத்தமாக இருப்பவர்கள் ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். தலை குளிப்பது, காலையில் தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தலையில் மஞ்சள் நீர் தெளிச்சிக்கிட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா பொறுமை மிக மிக அவசியம். கிட்டத்தட்ட 48 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகள், 48 செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் வந்தே தீரும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்றுருப்பாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. பாதியிலே நிற்கக்கூடிய வீடை முழுவதுமாக கட்டியிருப்பாங்க, கரையம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ட்டு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இதற்கெல்லாம் தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி மண். நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வெற்றிலை தீபம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது கூட நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடும் செய்யலாம், தவறு கிடையாதுங்க. இவ்வளோதாங்க நமக்கு வேணும். சரி, இந்த ஒரு கைப்பிடி மண்ணை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு நிலம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வீடு கட்டுவதற்கான இடமே கிடையாது, ஆனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அல்லது நீங்கள் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவில், அங்கே மண் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே மண் இருக்கலாம், அல்லது அந்த முருகர் கோவில் பிரகாரத்தில் எங்கேயாவது மண் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்து முருகர் கோவிலில் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. நேரம்லாம் முக்கியம் கிடையாது. காலை நேரமோ
அல்லது ஈவினிங் டைமும் நீங்கள் இதை செய்யலாம். இது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் செய்யலாம் அல்லது பெண்கள் செய்யலாம். ஆனால் இதை நீங்கள் செய்யக்கூடிய அந்த நாளில் அந்த செய்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த செய்யக்கூடிய இப்போ வீட்டு தலைவர் செய்கிறாருன்னா அவருக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. தலைவி செய்கிறாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகர் படத்துக்கு முன்போ சிலைக்கு முன்போ இதை வந்து நீங்கள் அகலில் வைக்கலாம், கிளாஸில் வைக்கலாம், அல்லது செராமிக் கப்பில் வந்து வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து முட்டாள்தனமான ஒரு பதிவு, இதை செஞ்சிட்டிங்கன்னா வீடு அப்படியே தானாக மேஜிக் மாதிரி கட்டிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். நீங்கள் நிறைய முருகர் கோவில், அந்த மலைக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே இன்னொரு கல் எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க. வீடு கட்டுறவங்க தான். நீங்கள் சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த கோவில் பிரகாரத்தில் பார்க்கலாம். ஒரு பெரிய கல் கீழே, அதுக்கு மேலே ஒரு கல், அதுக்கு மேலே ஒரு கல். அது வீடு கட்டுறவங்க தான் அதெல்லாம் வந்து வேண்டிப்பாங்க. அதை வந்து முட்டாள்தனம்னு வந்து நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்யலாம். இதை செஞ்சுட்டு சும்மா உட்காந்துருக்கவும் நம்மளால் கூடாது. நம்மளால் ஆன முயற்சிகளை நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கணும். அந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன லோன் வாங்கணுன்னா லோன் வாங்கணும், இடம் வேணும்னா இடத்துக்காக அலையணும், இல்லது அந்த கேஸ் முடியணும்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கணும், பணம் ரெடி பண்ணணும்னா அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சிகிட்டே தான் இருக்கணும். இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகர்கிட்ட ஏதாவது விளக்கேற்றிட்டு இந்த மண்ணையும் முருகர் பக்கத்தில் வச்சுட்டு சிவப்பு நிற மலர்களால் இந்த மண்ணுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, அர்ச்சனை மாதிரி இந்த மாதிரி நான் எதை நினச்சி நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியணும் அப்படிங்கிறத சிவப்பு நிற மலர்கள் கொண்டு நீங்கள் வேண்டிக்கலாம். அதாவது இந்த சிவப்பு நிற மலர்களை இந்த மண்ணுக்கு மேலே நீங்கள் வைக்கலாம். காஞ்சதும் அதை நீங்கள் எடுத்து போட்டுடலாம். இதை மாதிரி எத்தனை நாள் செய்யணும், நல்ல பலன் வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கே ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதோட கலந்து வைக்கலாம். அல்லது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மண்ணையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். எந்த மண்ணில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அது வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இந்த மண்ணை வந்து நம்ம கால்படாத இடத்துல மண்ணோட மண்ணாக நம்ம எடுத்து போட்டுடலாம். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு. நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை செய்யுங்க. சில பேர் குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு அதை மாதிரி குலதெய்வமே முருகர் தானாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் நீங்கள் அறுபடை வீடு மண்ணெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். ஏதாவது ஒரு கைப்பிடி மண். ஏன்னா வந்து பூமிக்காரகன் செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அதனால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மண்ணானது திறந்த நிலையிலே இருக்கலாங்க. பூக்கள் காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூக்களை எடுத்து போட்டுடலாம். 48 வாரங்கள், கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படிங்கிறது கணக்கு வருது. ஸோ 48 செவ்வாய் இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கொட்டிட்டு வேறு புதுசாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.